ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுவும் வீட்டிலே சிம்பிளாக கடைகளில் கிடைக்கிற அதே சுவையில் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேங்க. இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவோடையே ஃப்ரெஷ்ஷாக இடித்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இப்போது சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மசாலாவுமே காலிஃப்ளவரில் நல்லா ஒட்டுற மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. சப்போஸ் தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளித்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், காலிஃப்ளவரில் எல்லா மசாலாவும் நல்லா ஒன்று போல் கலந்து வந்துருச்சு. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ண உடனேமே சாப்பிட்டாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நம்ம மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டு ஒரே ஒரு பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட விருப்பப்பட்ட குடமிளகாயும் கூடவே குடமிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்பவே நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாமே கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இதுதாங்க இந்த மஞ்சூரியனுக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் தயாராகிருச்சு. இதை நீங்கள் கடைகளில் வாங்கி சாப்பிட்ற அதே சுவையில் தாங்க இருக்கும். வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஆனியன் தூவி கொடுத்தீங்கன்னா அப்படியே கடைகளில் கிடைக்கிற அதே சுவையில் இருக்கும். அவ்வளோதான், ஈஸியாக சூப்பராக பண்ணியாச்சு கோபி மஞ்சூரியன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.